அப்படியே ஸ்லோவாக திருப்பூர் கிட்ட வந்துட்டோம் கைஸ். ஃபுட் பியோவா, ஃபுட் பிக்ஸ், இது எங்கள் ஏரியாலையும் ஒன்று இருக்குது. வண்டி ஓட்ட நல்லா இருக்குது. என்ன பேண்ட்டு தான் லைட்டாக பிடிக்குது. ஆனால் அந்த வண்டி சீரியஸாக அது வந்து ஒரு நல்ல கம்ஃபர்ட்டு ராயல் என்ஃபீல்டில். இது பயங்கர ஸ்போர்ட்டியாக இருக்குது, அக்ரஸிவாக இருக்குது அது வண்டி உட்காந்து ஓட்டுறது. அதனால் இதில் ஸ்லோவாக உட்காந்து போகிறது ஒரு மாதிரி தான் இருக்குது. மேபி ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் போல், கொஞ்சம் குண்டாக இருந்தால் ஒரு மாதிரி அன்ஈஸியாக தான் இருக்குது. வெயிட்டை குறைக்கணும். என்ன சிசிடியை காணோம், வேறு ரூட் ஏதாவது வந்துட்டோமா? ஒரே ரோடு தானே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது பழகிக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. வாவ், ஒர்க் அவுட் பண்ணுறாங்களா, ஜிம்மா அது? ஒரு மாதமாக ஜிம்முக்கே ஒழுங்காக போல, அதனாலேயே கடுப்பாக இருக்குது. வெயிட்டும் பயங்கரமாக போட்டேன், கொழுக்கு முழுக்குண்டு. வேறு அண்ணெல்லாம் பயங்கரமாக போகிறாரு. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் 50 கிலோமீட்டர்கிட்ட வந்துட்டேன் நான். ஆனாலும் வந்து இது 500 கிலோமீட்டர்னு ரேஞ்சு காட்டுது. பொய் சொல்லுது போல் இது. எனக்கு தெரிஞ்சு நடுவில் என்கிட்ட லெஃப்ட்டோ ரைட்டோ எதாவது எடுக்கணும் போல். நம்ம மாட்டோம், ஆனால் நேரம் வந்துட்டோம். இப்போ வந்து மைலேஜ் டெஸ்ட் எப்படி பண்ண போகிறோன்னா, போகிற வரைக்கும் போவோம், திருப்பி ரிட்டர்ன் காலையில் எந்த பங்க்கில் பெட்ரோல் போட்டோமோ அங்கேயே போய் பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணிட்டு எத்தனை லிட்டர் பிடிச்சிருக்கோ அதை கணக்கு பண்ணி, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கோ அதை கணக்கு பண்ணி போட்டுருவோம். அதாவது கிலோமீட்டர் டிவைடட் பை லிட்டர் பெட்ரோல் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கு, அதாவது நம்ம எப்படி போடுறோமோ அதை வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆஹா, ஒரு ட்ரக்கை வீட்டு மேலே வச்சுருக்க மாதிரி இருக்குது. நைஸ். லைட் எரியுது ட்ரக்கில். திருப்பூர், நம்பியூர், மேலே என்னன்னு பார்க்கல. காணாம போன பிஎன்ஜி சிஎன்ஜி எல்பி. ஆஹா, ஆக்சிடெண்டா? ஆம்புலன்ஸ் ஒன்றும் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வெளில நின்று சேஃபாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒன்றும் ஆயிடக்கூடாது. தூக்கம் வந்துச்சுன்னா யோசிக்காதீங்க, ஓரம் கட்டி அந்த மாதிரி தூங்கிட்டு போங்க.
ஆக்சுவலாக 81 கிலோமீட்டர் வந்துட்டோம் மக்களே. ஆனாலும் டேங்க்கு ஃபுல்லாக இருக்குது, ரேஞ்ச் 500ன்னு காட்டுது. என்ன சமாச்சாரம்னு தெரியலையே, கம்ப்ளீட்டாக பொய்யா இருக்குது அது. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டோம். ஓ மை காட், இது என்னடா இது, 2வது ஆக்சிடெண்ட் இன்னைக்கு மட்டும். அதாடி ஆக்சுவலாக அங்கே என்ன நினச்சுன்னா, அங்கே நின்று நான் வந்து இது பார்த்தேன், கரெக்டாக தான் போகிறோமா, அந்த செங்கனப்பள்ளி சிசிடி இங்கிட்டு தான் இருக்கா இல்லை திருப்பூர் தாண்டிட்டோமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா திருப்பூருக்கு முன்னாடியே வரும்ல, அதனால் செக் பண்ணுறதுக்காக அங்கே நின்னேன். இல்லைன்னா வேறு கடைக்கு போவோமா அப்படின்ற மாதிரி நின்றுட்டு மேப் பார்த்துட்டு வச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்லலாம் அதை அப்படின்ற மாதிரி நினச்சா பார்த்தா அவங்களுக்கு வண்டி கவுந்து கிடக்கு. கேஎஃப்சி அது. சேட்டையா சேவையா செய்வேன். தாண்டி போயிட்டேன், இந்தியன் ஆயில் பக்கத்தில் தான் வரும். அந்த சிசிடியில் வந்து யாரும் இல்லை, பூட்டி இருக்கிறது. அப்பா வெரி குட். சிசிடியில் வந்து யாரும் இல்லை, அதனால் இப்போ பிளானை மாற்றி திருப்பூர் போக போகிறோம். அது கைஸ், பிளானில் ஒரு மாற்றம். நேராக ரூமுக்கு போகிறோம், திருப்பூர் போலை. ஏன்னா வந்து இதுலேயும் மேப்பை கனெக்ட் பண்ணலை நான், அதுதான் மேப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணணும் போல். ஹெட்ஃபோன்ஸ் போட்டு ஹெல்மெட்டுக்குள்ளே போட்டால் வந்து செம்ம டைட்டாக இருக்குது, ப்ளஸ் வந்து கேட்கவே இல்லை. ஸோ வந்து மேப் இல்லாததுனால அங்கே சிட்டிக்குள்ளார பூந்து தேடிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேக் டு மை ரூம். இதுதான் ஸ்பீட் லிமிட்டு, 80 85க்கு மேலே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நான் போவே இல்லை. அதே மாதிரி நம்ம மேக்ஸிமம் ஹைவே தான் போயிருக்கோம், சிட்டி டிராஃபிக் அந்தளவுக்கு எதுவும் பார்க்கல. ஆனால் ஐடியில் வண்டி ரொம்ப நேரம் நின்றுட்டுருச்சுங்க, சிசிடிலையும் சரி. ஐடியில் ஆவரேஜாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதை வச்சு மைலேஜ் எவ்வளோ தருதுன்ற மாதிரி பார்ப்போம். டேங்கை திறந்து அங்கே போய் பார்த்தா டேங்கை திறந்தா ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கும், 83 கிலோமீட்டர் ஓடியும் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வண்டி பிளாட்டினாக்கே அப்போ டஃப்பு கொடுக்கும். சரி பார்ப்போம் கைஸ். நேராக அடுத்தது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லாங்காகிடும் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால, அதனால் நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது அப்படியே பெட்ரோல் போடுறதை மட்டும் காட்டுறேன். நடுவில் டெர்மினல் போகலான்ருக்கேன். டெர்மினல்ட்டு சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும், ஒரு கேஃபே ஏர்போர்ட் பக்கத்தில். அங்கே மேபி போகலாமான்னு பார்க்குறேன். அங்கே போகிற மாதிரி இருந்தால் போவேன், பார்ப்போம் எப்படின்னு தெரில. இந்த சிசிடி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இங்கே ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட்டை போட்டு அடுத்து என்ன பண்ணல இருக்கலாம்னு யோசிச்சிருக்கலாம்.
இது இல்லாமல் போனதுனால இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு. இல்லைனா ஏதாவது நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பால்கோவா பால் குடிக்கலான் இருக்கேன். ஓகே கைஸ், பாய். காய்ஸ், ஒரு குவிக் அப்டேட்டு. 108 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் தான் ஒரு பாயிண்ட் குறைஞ்சிருக்கு ஃபியூலில். விச் மீன்ஸ் இது ஒர்க் ஆகுது, ஆனால் தப்பாக காட்டுது. ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூர் உள்ள என்டர் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். சூலூர் 10, கோயம்புத்தூருக்கு 20 கிலோமீட்டரா. காய்ஸ், நம்ம ஏரியா காலைல பெட்ரோல் போட்ட பங்கு கிட்ட வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் டிராஃபிக் தான் கொஞ்சம் நேரமாக. இப்போயுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். ஸோ வந்து ஹைவே, நாட் ஒன்லி ஹைவே, ஆல்மோஸ்ட் கவர்டு டிராஃபிக் ஆல்சோ. இதோ வந்துடுச்சுல டிராஃபிக்கு. இப்போ தான் அப்படியே மண் மாதிரி அப்படியே நிற்கும் டிராஃபிக்கு. மை காட், எவ்வளோ நேரம் எடுக்க போகுதுன்னு தெரியலையே. ஐயோ, டேங்க் ஃபில் பண்ணணும். ஃபுல்லாக தான் இருக்குது, கொஞ்சம் பொறுமையான. பில்லு கொடுத்துருங்கண்ணே, பில்லு கொடுத்துருங்க. 3.46. One 131 divided by 3.46. ஓகே, 37 கிலோமீட்டர்ஸ் தருது நம்ம வண்டிக்கு மைலேஜ். வண்டி 37 தருது கைஸ், பொறுமையாக ஓட்டினா. விச் இஸ் வெரி குட், தம்ஸ் அப். எக்ஸாக்டாக எப்படி காலையில் ஃபில் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஃபில் பண்ணி இப்போ போட்டு பார்த்துருக்கோம். ஸோ வந்து இது வந்து மேக்ஸிமம் 95% கரெக்டாக தான் இருக்கும். ஓகே,
நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்டில் போடுங்க, பார்ப்போம். டாட்டா பை பாய். 29 signing off.